ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பாப்பா காலையில் ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேம்ப் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா. எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு இந்த மாதிரி லேம்ப் டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஹாப்பி தீபாவளி சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது பார்த்திங்கன்னா நமக்கே சந்தோஷமாக இருக்கும். நம்ம பசங்க நம்மளுக்கு சொல்லும்போது இன்றைக்கி தீபாவளிக்கு சூப்பராக எப்படி முறுக்கு சொல்லலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 5 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சளிச்சு சேர்த்துருக்கேன். இப்போ 1.25 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து அதையுமே இந்த மாதிரி சளிச்சு சேர்க்கும்போது முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மாவு சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிழியும் போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சளிச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. சளிச்சிட்டு சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா 2 மாவுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு அதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஓமம் வந்து இந்த மாதிரி நல்லா கையிலே கசக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி பெசரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி மாவு பார்த்திங்கன்னா நல்லா இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழியும் போது நமக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைச்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பையும் முதல்ல க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முறுக்கு சுட்டால் தான் நமக்கு வந்து ஒரு வேலை ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா அமுக்குனா இந்த அளவுக்கு கை உள்ளே வந்து ஈஸியாக போகணும். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயிலை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா நீங்கள் கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நமக்கு மாவு வந்து பிசைஞ்சு முடிஞ்சோடனே முறுக்கு போட்டு வந்து பிழிஞ்சிடலாம். இல்லாட்டி 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன். இப்போ லைட்டாக கொஞ்சமாக மாவு மட்டும் எடுத்துகிட்டு மேலே வந்து உப்பி அதுக்கப்புறம் முறுக்கு போட்டு பிழிஞ்சு எடுத்தால் வேகமாக வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். முறுக்கு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் புளியணும். அப்போ தான் முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.